வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் சில பாடல்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பாட்டு இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாண்டா இளையராஜா அப்படிங்கிற மாதிரி நண்பர்களெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சமீபத்தில் பார்த்தாக்க ரீல்ஸு அந்த ஷார்ட்ஸு அப்படிங்கிற வகையில் எங்கே பார்த்தாலும் ஒரு பையன் ஆடுறான், இல்லாட்டினா ஒரு பொண்ணு ஆடுறாங்க, இல்லாட்டினா ஒரு பெண்மணி ஆடுறாங்க, இல்லாட்டினா 2 பேர் சேர்ந்து ஆடுறாங்க, 2 ஆண்கள் சேர்ந்து ஆடுறாங்க, இல்லாட்டினா 2 பெண்கள் சேர்ந்து ஆடுறாங்கன்னு திருப்ப 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 வந்துக்கிட்டே இருக்கு அந்த பாட்டு. கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் அந்த பாட்டு. புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ணின படத்தில் இந்த பாட்டு இடம்பெற்றது. படம் ஒரு சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சுது அப்படின்னு சொன்னாலும் கூட படத்தில் தன் பங்கை ரொம்ப அழகாகவே செலுத்தியிருந்தார் இசைஞானி இளையராஜா. அதனால தான் அன்னைக்கு போட்ட அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த பாட்டில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் கொசுறு தகவலாக சொல்லிடுறேன். புதுநெல்லு புதுநாத்து படத்தில் தான் நடிகை சுகன்யா அறிமுகமானாங்க. புதுநெல்லு புதுநாத்து படத்தில் தான் நடிகர் நெப்போலியன் நமக்கு கிடைச்சார். புதுநெல்லு புதுநாத்து படத்தில் தான் நடிகை ரேணுகா, பாலச்சந்தர் படங்கள்லாம் சீரியல்களெல்லாம் நடித்த அந்த ரேணுகா அவர்கள் ஒரு வயதான கேரக்டரில் கதாநாயகனுக்கு அம்மாவாக அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்படி புதுநெல்லு புதுநாத்து படத்தை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாட்டு ஜானகி அம்மா பாடின பாட்டு, இசைஞானி இளையராஜா இசையமைத்தது. அந்த பாட்டை முத்துலிங்கம் அவர்கள் எழுதியிருந்தார். கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவுடைய அந்த வரிகள் அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. இந்த பாட்டுக்கு உண்டான இடை இசை எல்லாமே பாட்டினுடையே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற, பாட்டு ஆரம்பிக்கும் போதே வருகிற அந்த உரிமை மேலே சத்தம் மாதிரி டும் 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 அப்படின்னு வரக்கூடிய அந்த இசை உள்பட அவ்வளவு அழகு சேர்த்துக்கிட்டே போகும் இந்த பாட்டில். கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கும் வச்சான் அப்படின்னு ஒரு மியூசிக் வந்துகிட்டே இருக்கும். அதை கவனிச்சு பாருங்க, தெரியும். அவ்வளவு ரசனையா ரகலையா இந்த ஒரு மெலடி காதல் டூயட் பாட்டு, மெலடி பாட்டை இசைஞானி இளையராஜா கொடுத்துருப்பாரு. ஜானகி அம்மா வாய்ஸை சொல்லவே தேவையில்லை. அந்த பாட்டில் எந்த இதை இன்னைக்கு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு, கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கும் வச்சான் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான் அப்பப்போ எப்பப்பா பிப்பி டும் 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 கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் அப்படின்னு வருதா அந்த பாட்டில். இந்த இடத்த தாங்க எடுத்திருக்காங்க வைரலுக்கு. கரெக்டாக யார் அந்த பிள்ளையாண்டா இல்லை எந்த பொண்ணு இப்படி ஆடுனுச்சின்னு தெரியல, அந்த ஸ்டெப்பு அந்த பாட்டுக்கு அவங்க ஒரு ஸ்டெப்பு போட்டு ஆடிருக்காங்க. எப்படி இந்த கண்மணி அன்போடு காதலனுக்கு ஒரு ஸ்டெப்பை போட்டாங்களோ அது மாதிரி இந்த பாட்டுக்கு இந்த வரியை ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆட அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி பயமுள்ளைங்க எல்லாரும் ஆடிட்டு திரியிறாங்க. இன்னைக்கு வைரல் ஆகிட்டு திரியுது. பூட்டி வச்ச குதிரை ஒன்று புட்டுக்குச்சு மாமா, இப்போ பிடிச்சி அதை அடக்கி வைக்க கிட்ட வரலாமா, தோட்ட கிளி கூட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு மாமா, அந்த பூட்ட ஒரு சாவி வச்சு பூட்ட தோற மாமா, பஞ்சாங்கோ நீ பாரு பந்த காலு நீ போடு, ஓ மார்பில் சாயாம தூங்காது கண்ணு, என்னத்தான் பிடிச்சி மெல்லத்தான் அணைச்சி முத்தந்தான் நித்தந்தான் வச்சுதான் கொஞ்சனும் கொஞ்சனும் கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான். இந்த பாட்டு தான், இந்த வரியை தான் எடுத்துக்கிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முளைச்சி இங்கு 3 இலை விட்டவள்ளும் நானே, என்ன கருக வச்சு பாக்குறியே காஞ்ச நிலம் போல, நேத்து இங்க சமைஞ்சதெல்லாம் புள்ள குட்டியோட, அந்த நினைப்பு என்ன வாட்டுதையா சுட்ட சட்டி போல. எப்படி முத்துராமலிங்கம் ஐயா எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. முளைச்சி இங்கு 3 இலை விடலை, முளைச்சி 3 இலை விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. முளைச்சி இங்கு 3 இலை விட்டவளும் நானே. முளைச்சி 3 இலை விட்டாச்சு. என்னை கருக வச்சு பாக்குறியே காஞ்ச நிலம் போல, காஞ்ச நிலம் போல என்னை ஒரு கருக வச்சு பாக்குறியடா அப்படிங்கிற. நேத்து இங்கே சமைஞ்சதெல்லாம் புள்ள குட்டியோட, அந்த நினப்பு என்ன வாட்டுதையா சுட்ட சட்டி போல.
வரிகள் பாருங்க, கிராமத்துத்தனமான வரிகள். எப்போதும் உன் நேசம் மாறாது என் பாசம், ஏசல மாறாப்பு நீதானே ராசா, என்னத்தான் புடிச்சு மெல்லத்தான் அணைச்சி முத்தந்தான் நித்தந்தான் வச்சுதான் கொஞ்சனும் கொஞ்சனும் கருத்த மச்சான், கஞ்சத்தானம் எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான், அப்பப்போ எப்பப்போ பிப்பி டும் 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 கருத்த மச்சான். புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற இந்த படத்துல இந்த பாட்டு செம ஹிட்டுங்க. அப்படி அந்த ராகுல் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து சுகன்யாவை அப்படி தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு போகும்போது இந்த முழங்காலுக்கு கீழே பின்பகுதியில் வந்து அந்த கருத்த மச்சான் டிங் அப்படின்னு ஒரு உரசுவாங்க சுகன்யா. அந்த உரசலுக்கும் அந்த உரிமை அப்படின்னு சத்தம் விடுறதுக்கும் அட்டகாசமான காட்சி அமைப்பாக இருக்கும். இந்த படத்தை பாருங்க, இந்த பாட்டை கேளுங்க, இந்த கருத்தை மச்சான் இன்னைக்கு எவ்வளோ வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்க.